Hey guys, welcome to Cook with Sonu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் 2 ஆனியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம கட் பண்ணுறதை விட ஆனியன் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணும்போது என்னென்னா இப்போ நான் என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஸோ அவளுக்குமே கொடுக்கும்போது அந்த ஆனியன்லாம் இருந்தால் அவள் துப்பிடுறா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த ஆனியன் வந்து அந்த பன்னீரோட மசாலா ரெசிப்பியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஸோ அது இருக்கிறதே தெரியாதனால அவளும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோஸ் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி டொமேட்டோஸ்னால் ஒரு 3 to 4 எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய டொமேட்டோனா ஒரு 2 எடுத்துக்கிட்டாலே போதும். நான் வீடியோவில் 2 தான் காட்டியிருந்தேன். பட் ஆனால் நான் 3 to 4 டொமேட்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதில் வந்து அந்த சைட்ஸில் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு இதுவும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பன்னீர் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் நான் வந்து எந்த அளவு எடுத்திருக்கேன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடாயில் வந்து பட்டர் ஊற்றிக்கிட்டேன். அந்த பட்டர் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் வந்து இதில் போட்டுட்டேன். ஃபஸ்ட் இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து சாட்டே பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாகவே அந்த ஆனியன் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் இதையும் கட் பண்ணி நல்லா வந்து இதோடு சேர்த்து நீங்கள் சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 to 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பன்னீர் வந்து இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் அந்த மசாலாஸ் வந்து அந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். ரொம்ப வந்து நம்ம இதை குக் பண்ணோன்னா இது ஓவர் குக் ஆகி இப்படி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே பன்னீர் போட்டுட்டிங்கன்னா உடனே ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மேலே லைட்டாக வந்து அந்த கோரியாண்டர் லீஃப் வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் தோசைக்கு வந்து நம்ம இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை செஞ்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசை ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா இந்த தோசையில் வந்து நான் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் வந்து மசாலா எப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தோசையை நல்லா வந்து குக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அந்த பன்னீரை நம்ம ஆல்ரெடி நல்லா குக் பண்ணனால இந்த தோசை வந்து ரெடி டு சர்வ் அந்த டைமில் ஜஸ்ட் 1 மினிட்க்கு முன்னாடி வந்து இந்த பன்னீரை வந்து இதில் போட்டுருங்க. இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் அழகாக வந்து ஒரு ஆஃப் தோசாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பட்டர் லைட்டாக இதுவானோடனே நீங்கள் அப்படியே இந்த தோசையை மடிச்சுட்டு எப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு போட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு இட்லி தோசை நார்மல் தோசை இதெல்லாமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா 1 டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.